நேயர்களே, 2026 நம் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தமிழ்நாடுடைய ஜாதகமும் பிரശ്னமும் போடும் பொழுது நாங்கள் கடகமும் விருச்சிகமும் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இதை பார்த்து இப்பொழுது இருக்கிற கிரக அமைப்பை பார்க்கும் பொழுது முக்கியமான டர்னிங் பாயிண்ட் தமிழ்நாடுக்கு மார்ச் மாதம் 3/3/26 அப்புறம் இருக்கின்றது. இந்த நேரம் வருகின்ற கிரகணத்துடைய தாக்கம் 3 மாதத்துக்கும் இருக்கும். அதனால் மார்ச் மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் எல்லோருக்கும் மனச்சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும், ஆட்சியில் இல்லாதவர்களுக்கும் இருக்கும். சாதாரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மழை கிடையாது, வெயில் காலம் அப்படின்றோம் இல்லையா. ஆனால் இந்த வருஷத்துடைய வெயில் பிப்ரவரி மாதமே ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் வெயில் ஆரம்பிச்சிடும். மாமரத்துடைய விவசாயம் மேங்கோஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏப்ரல் மாதத்தில் திடீரென்று இந்த விவசாயம் கெடுறதுக்கும் வாய்ப்புகள் மழைனால் உருவாகும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மெட்ராஸ் வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நியூ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம நாட்டுக்கு வந்து சேரும். ஏனென்றால் குரு பகவான் உச்சமாக மீண்டும் வரார். அது விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் நல்லதை செய்யும். இந்த 2 ராசிக்கும் நல்லதை செய்யும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக நன்மையே நடக்கும். துணி வியாபாரம் கடகம் ரிஷபம், பஞ்சு வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். காய்கறி வியாபாரம் ஆவரேஜ் குட்டாக இருக்கும். பூ வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது இராணுவத்துறையில் யூஸ் ஆகிற மெட்டீரியலை நீங்கள் ஃபேக்ட்ரியாக போடுறீங்கன்னா இந்த வருஷம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல லாபம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கின்றது. ஐடி ஃபீல்டு ஆவரேஜ் ஃபீல்டு, அது நஷ்டமும் இல்லை, ரொம்ப பெரிய லாபம் இல்லாமல் அப்படியே ஆவரேஜாக போகும். லேண்டு டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும். லேண்டோடைய விலை ரொம்ப உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டியில் சில இடத்துல அவங்க நமக்கும் அந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூமியை பிடிவாதமாக விலை ஏற்றுறது வேற தவிர, அவுட்டர் ஏரியாவில் பில்டர்ஸ்களுக்கும் ஃப்ளாட்டாக ரொம்ப பெருசாக கட்டுறவங்களுக்கும் ரொம்ப பெருசாக லாபத்தை இந்த வருஷம் பார்க்க முடியாது. அதுவும் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் லாபம் பார்ப்பாங்க. அது வரைக்கும் சுமாராகவே இருக்கும். ஏனென்றால் செவ்வாயின் சில காம்பினேஷன் சில ராசியில் சில நேரத்தில் அஸ்தமாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வக்கரமாக இருக்கும் பொழுது வருகின்ற கிரகத்துடைய காம்பினேஷன்லாம் ரொம்ப விசேஷமாக இல்லை. குவாரிஸ் பூமி பிடிக்கிறவங்க, கிரேனைட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக இருக்கும், ரொம்ப பெருசாக லாபம் இருக்காது. உங்களுடைய தசாகாலம் ரொம்ப டாப்பாக இருக்குன்னா ஒரு 500 பேரில் ஒருத்தருக்கு நல்லா நடக்கும், 1000 பேரில் ஒரு 2 பேருக்கு நல்லது நடக்கும், தவிர ஆவரேஜாகவே போகும். பால் வியாபாரம், பால் துறை, பண்ணை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும். நாட்டுத்துறை கலைஞர்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். சினிமாவில் நாடகத்தில் நடக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் இருக்கும். நடிகர் எல்லோருக்கும் நன்மை இருக்கும். இந்த வருஷம் ஏதாவது பெரிய விபத்து தமிழ்நாடுக்கு வருமா? அந்த மாதிரி ஒன்றுமே தெரியலைங்க. பெருசாக விபத்து வர மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் சாதாரணமாக மழையினால் ஏதாவது 2 விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர ரொம்ப பெருசாக
கெட்டு போகிற மாதிரி எதுவும் தமிழ்நாடுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி பெல்ட்டு, கேரளா பார்டர், கோயம்புத்தூர் பார்டரில் மழை அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய கட்டாயம் மே மாதத்துக்கு அப்புறம் இருக்கின்றது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜுவல்லரி வியாபாரம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம், அந்த ப்ரமோஷன் தமிழ்நாட்டில் புதுசாக ஏதாவது பெரிய பேர் புகழ் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்புகளை காட்டுது. தமிழ்நாடு லோக்கல் வியாபாரம் பண்ணுற எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். பட்டாசும் நல்லாவே செய்யும். சிவகாசியில் இருக்கிறவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் அது இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் உப்பு அக்டோபர் மாதத்தில் பாதிப்பு வரலாம். உப்பு விலை கொஞ்சம் இந்த வருஷம் ஏறும் அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் சுக்கிரன், ராகு, செவ்வாய் அந்த காம்பினேஷன் உப்புடைய விலை இந்த வருஷம் ஏற்றும் அப்படின்னு காட்டுகிறது. ஆட்சி ஏதாவது மாறுமா? ஐயா, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் சாதாரணமாக சொல்கிறேன், ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பெருசாக சேஞ்சஸ் இல்லை. யார் வந்தாலும் எந்த புதுசான காம்பினேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆனாலும் பெருசாக சேஞ்சஸ் வர மாதிரி இல்லை. அதனால் இதில் அது நடந்துடும், அது வந்துடுவார், அந்த மாதிரி எல்லாம் போய் பேசுகிறதெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. பேசுகிறதுக்கு ஏதாவது பேசி லைக்ஸ் அதிகமாக வர வைக்கலாம் தவிர அந்த மாதிரி நடக்காது. ஏனென்றால் கிரகத்துடைய அமைப்புகள் இருக்கின்றது. அந்த கிரக அமைப்பு இருக்கிற மாதிரியே காட்டுது. அதனால் பெரிய சேஞ்சஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சாதாரணமாக சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் புதுசாக கோயிலை ரிப்பேர் பண்ணுறதோ, புதுசாக கோயில் கட்டுறதோ, தெய்வ நம்பிக்கை உருவாகிறது, இதெல்லாமே நடக்கும். ஆனால் இந்த ராகுதையா கொசு இந்த சவுத் இந்தியாலேயும் சென்டர் இந்தியாவிலேருந்து வர்ற சில காற்றுனால், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஹீட்னால் கொசு தொல்லைகள் இந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் காட்டுகிறது. அதனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் கொஞ்சம் டேக் கேர் பண்ண வேண்டிய நிலைமை உருவாகும். ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும், அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் சில டிஸ்ட்ரிக்ஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் ராகு செவ்வாய் காம்பினேஷன் இந்த மாதிரி கொசுக்கள், பூச்சிக்கடிகள் அப்படின்னு காட்டுது. அதனால் சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. மெட்ராஸில் பார்க்கும் பொழுது சில லேண்ட் கிராபிங் உடைய கேஸ் எல்லாம் வெளியே வர்றது, இல்லைன்னு யாராவது பெருசாக தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளியே வர்றது வாய்ப்புகள் இருக்கின்றன. சென்னையில் அந்த சென்னை வட்டாரத்துலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பெல்ட்டில் இந்த மாதிரி யாராவது பெருசாக மாட்டுவாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வளரும் இந்த மாதிரி காட்டுது. ஆனால் ஆன் த ஹோல் தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 2026 சுபிக்ஷமாக இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.